வெல்கம் டு அபி சமையல். இன்னைக்கு வீடியோல தோசை, சப்பாத்தி எல்லா விதமான வெரைட்டி ரைஸுக்கும் தொட்டுக்க ஒரு சிம்பிளான முட்டை மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான்ல ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாத்துக்குமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுமே 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து தாளிச்சிருங்க. நீளமாக நறுக்குன 2 பெரிய வெங்காயம், 1 கொத்து கறிவேப்பிலை, 1 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு வதக்கிடுங்க. வெங்காயம் பாதி வதங்கினா போதுங்க. நீளமாக நறுக்குன 1 குடை மிளகாய் சேர்த்துக்கிறேன். அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிடுங்க. அடுத்து 2 தக்காளி பழத்தை தண்ணி சேர்க்காம அரைச்சி வச்சிருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கி அதோட பச்சை வாசனை போனதுமே 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, இதையெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. இந்த மசாலாவோட பச்சை வாசனை போனதுமே 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும் போது அடுப்பை சிம்ல வச்சிருங்க. 4 முட்டைய வேக வச்சு தோலை உரிச்சு வச்சிருக்கேங்க. இதை பாதி பாதியா நறுக்கி சேர்த்துக்கிறேன். இப்போ இதை லேசா கலந்து விட்டு அடுப்பை சிம்ல வச்சு அப்படியே விட்டுருங்க. 5 நிமிஷத்துலயே ஈரப்பதம் நல்லா குறைஞ்சிருக்குங்க. ஒரு கெட்டியான முட்டை மசாலா ரெடி ஆயிருக்கும். கடைசியா இதுல பொடியா நறுக்குன மல்லித்தலை தூவிடுங்க. இந்த முட்டை மசாலா தோசை, சப்பாத்திக்கு சூப்பரா இருக்குங்க. எல்லா விதமான வெரைட்டி ரைஸுக்கும் சூப்பரா இருக்கும். இந்த ரெசிபியை நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிருங்க.